ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கோம். நம்ம கையில என்னென்ன மொபைல் இருக்கு, என்னென்ன மொபைல் வித்துருக்கோன்றத உங்களுக்கு தெளிவா காமிச்சிட்டு கிளம்புறது தான் எங்களோட நோக்கமே. சரிங்களா? இப்போதைக்கு மொபைல் பேச முடியாது. சரிங்களா? அதனால இதை வந்து நான் இதோட சைலன்ஸ்ல போட்டு வைக்கிறேன். நான் இப்போ கீன்னு கத்திட்டு இருக்கோம், நம்ம பேசுறது வேஸ்ட். அது ரைட், ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் வந்து 6 ப்ரோ. கூகுள் பிக்சல் 6 ப்ரோ பழைய ஃபோன் கிடையாது, இது புதுசு. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஹாங்காங் போயிட்டு வர வழியில் இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல. ஹாங்காங் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துருக்கேன். டேய் தம்பி, உயிரை வாங்காதம்மா, கொடுக்க சொல்லிட்டேன்ல. போயிட்டு வருவார், அப்படி ஓரமாக போ, அப்படி ஓப்போ டக்குன்னு கொடுக்க சொல்லிட்டு அப்புறம் தொல்லை பண்ணக்கூடாது. அப்படி போ. ஐபோன் 6 ப்ரோ. ஐபோன் 6 ப்ரோ இப்படிதான் பார்ப்போம். ஏதாவது ஒன்று பண்ணும்போது உயிரை வாங்குவாங்க. கூகுள் பிக்சல் 6 ப்ரோ. இதோட பாக்ஸ் புதுசு இது. சரியா? ஹாங்காங் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளை கொண்டு வந்திருக்காப்புல. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு. சரியா? அதில் எந்த மாற்றமும் கிடையாது. டக்குன்னு அப்படியே அப்படியே சொல்லிடணும்டா. சும்மா அவனை உள்ள போ. நம்ம ஏதோ ஒரு மூட்ல வேலை பார்த்துட்டு இருப்போம், டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பானுங்க. துபாயா? இது சார்ஜ் போட சார்ஜ் இல்லை பாரு. புது போன் பஸ் இது. செகண்ட்ஸ்லாம் கிடையாது. அவர் பாவம் துபாய் ஹாங்காங்னு சொன்னா என்கிட்ட. இந்த இதுல போடு. இல்ல இருப்பா, ஒரே ஒரு செகண்ட்ல ஆன் ஆயிரும். இதெல்லாம் வந்து ஹெவி டியூட்டி ஏகாம்பரம். கூகுள் பிக்சல் 6 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மொபைலுங்க. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா புத்தம் புதுசு. ஒரு பழைய ஃபோன் வாங்கி நம்ம யூஸ் பண்ணல, புது ஃபோனை நம்ம வாங்கி யூஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் கூகுள் பிக்சல் 6 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12 GB ரேம் தான் வரும். தம்பி இதை விக்கில தள்ளு, ஒரு கையில் என்னால் ஆப்ரேட் பண்ண முடியாது. பாருங்க, 128 GB, 12 GB ரேமு, 128 GB பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்கு. சரியா? கேமராலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும். அப்படியே பளிச்சுன்னு இருக்கும், செம்மையா இருக்கும், செம்ம தெளிவாக இருக்கும். சரியா? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000. சரியா? 24,000 ரூபாய்க்கு தரேன். உண்மையிலேயே வந்து இந்த மொபைல் இந்த ரேட்டுக்கு கிடைக்குதுன்னா மிஸ் பண்ணிடுறாங்க. தயவு செஞ்சு வாங்கிருங்க. 6 ப்ரோ. 6A வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் 18,000 ரூபா. இந்த பாருங்க 6A சின்ன ஃபோனு. இதே வந்து அந்த ரேட் போட்டிருக்காங்க. இது வந்து 6 ப்ரோனா நம்ம வந்து அதுலேயும் வேற புதுசு. செகண்ட்ஸ்னா பரவாயில்ல. அவர் துபாயிலேருந்து கஷ்டப்பட்டு நமக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல. ஸோ அதனால அவருக்கு வந்து விற்று கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 6S ப்ளஸ். இது 6S ப்ளஸ்ஸு 5,500 போட்டிருக்காப்புல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஒரிஜினல். டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காப்பி தான் வருது இப்போ. ஏன்னா இந்த மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் மாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன். 10-8 வருஷம் மாடல் இதெல்லாம். 128 GB ஐஃபோன் 6S ப்ளஸ்ஸு 128 GB. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% இருக்குது. புதுசாக பேட்ரி மாற்றிருக்காங்க, 100% இருக்குது. ஒரிஜினல் டிஸ்பிளே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. எந்த இஷ்யூமே கிடையாது. விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5,500 தான். 5,500 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கு. சரியா? அதை மிஸ் பண்ணிடாதீங்க. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நமக்காகவே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காப்புல. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 7. இது இப்போ இதோட இதுதான் பெரிய மாடல். சரியா? நம்ம வெற்றிவேல் அண்ணன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சி எலெக்ஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையில் வச்சு இந்த பொண்ணு தான் நோண்டிட்டு இருந்தார். நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து அப்போவே 1,10 1,20 வாங்கிட்டு இருந்தார் வெற்றிவேல் அண்ணன். அதாவது அதிமுகவில் வந்து எம்எல்ஏவாக இருந்தவர். ஜெயலலிதா அம்மாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட இதை ராஜினாமா பண்ணார், அந்த ஆர்கே நகர் தொகுதிக்காண்டி. அவங்க ஏன்னா அப்போ வந்து அம்மா எல்லாம் உங்களுக்கு தெரியும் அரசியல். ஸோ அதை பற்றி இப்போ டைம் இல்லை. ஐஃபோன் 7 வந்து பார்த்தீங்கன்னா 128 GB, பேட்ரி ஹெல்த் 82%. விலை வந்து பார்த்தீங்கன்னா 6,500 ரூபா.
6500. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே. ஐபோன் 7 128 ஒரிஜினல் டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட் மாடலு, கேமரா எல்லாமே A to Z க்ளீனாக இருக்குது. ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் தெளிவாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற விலை ரொம்ப கம்மி தான். அதாவது 6500 6500, அது 5500. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐபோன் 12. ஐபோன் 12ல் 64GB. கலர் பார்த்திங்களா, இந்த கலருக்காகவே இந்த மொபைலில் நம்ம கூட கொடுத்து எடுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா வந்து இப்படி ஒரு கலர் கிடைக்குதுன்னா பெரிய விஷயம். ஏன்னா க்ரீன், லைட் க்ரீன், 8 என்ன ஜிபி இது, 64GB இது. பேட்ரி ஹெல்த்து 86 இருக்குது, 86% இருக்குது. மொபைல் வந்து உண்மையிலே ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே செம்ம தெளிவாக இருக்குது, செம்ம நீட்டாக இருக்குது. ஸோ நம்ம வீடியோவில் காட்டுறதே அதுக்காக தான், சரியா? ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியணுன்றதுக்காக தான் நம்ம போடுறோம், சரியா? அதுக்கு தான். ஏன்னா அதனால தான் குவாலிட்டி கூட கம்மி பண்ணுறதில்ல. ஹெவி குவாலிட்டி, ஹை குவாலிட்டி வச்சு பிக்சர் போடுறோமா. ஆமாம், ஒரு டென்ட்டு கிராச் கிடையாது, ஒரு புதுசு. இந்த ஸ்க்ரூவை பார்த்தீங்களா, தெரியுதா? இல்லை, அந்த மரம் போயிடும். இப்போ அதில் ஒரு ஸ்க்ரூவை போட்டு கிண்டுனானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரம் போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பக்காவாக ஜென்யூனாக இருக்க மொபைலு. 23,000 ரூபா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோன் எக்ஸு 64GB, 100% பேட்டரி ஹெல்த்து, 11,500 ஐபோன் எக்ஸ். இது என்கிட்ட எக்ஸஸ் ஒன்று இருக்கு, அது 1008 நோய் இருக்காது, அப்படியே அதுவே 8000 போட்டிருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோன் எக்ஸு 11,500, 100% பேட்டரி ஹெல்த்து, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. ஸோ செம்ம தெளிவாக இருக்குது, செம்மையாக இருக்குது. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் மொபைலு, மிஸ் பண்ணிடுறாங்க, சரியா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலை வந்து நம்ம போட்டாகணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் நோட் 13 ப்ரோ 5G மொபைல். ஸோ ரெட்மி நோட் 13 ப்ரோ 5G மொபைல் வந்து ஸோ புதுசாக இருக்குது, வாரண்டியோடு இருக்குது, பில் இருக்குது. ஸோ A to Z தெளிவான ஒரு புது மொபைலாக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 16,500, அதாவது 16,500. யார் சார் தருவா இவ்வளோ கம்மியா? எவ்வளோ பாருங்க, 13 ப்ரோ ரெட்மி நோட் 13 ப்ரோ 5G போடு. ப்ரோவை மறந்துடாத, ப்ரோ தான் முக்கியம். பாக்ஸு, சார்ஜரு, பில்லு, ஸோ ஆலினால் இருக்குது, சரிங்களா? ஆலினால் அழகுராஜாவாக இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோப்பா போட்டிருக்கு, பில்லுலேயே ஒரு ரேட் போட்டிருப்பான். 28,000 ரூபாயா? பாரு பில் ரேட்டை பாரு. ஏன்னா இதெல்லாம் அழிஞ்சு வேற போயிருது. ஏடிஎம் மிஷின்ல 26,000 ரூபா போட்டு வாங்கியிருக்கான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9,500 கம்மியாக தரோம். கிட்டத்தட்ட இதுவா இந்த பின்னாடி திருப்பி 8,128 பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 16,500. ஒரு டைல்ஸ் வீட்டில் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அந்த டைல்ஸ் ஃபினிஷிங்கில் வருது பாருங்க, வலுவலுன்னு சூப்பராக இருக்குது மொபைலு. இது வந்து இந்த விலைக்கு யாருமே தர மாட்டாங்க, சரியா? இதெல்லாம் வந்து தம்பி, இதெல்லாம் அப்படி வச்சிரு, எவனா கையில் பிடிச்சிட்டு போயிட போகிறான். இந்த பக்கம் வை. ஏன்னா நைட் நேரத்தில் தான் வந்து கோளாறுங்களாம் வருவானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து 9 ப்ரோ, ஒன் ப்ளஸ் 9 ப்ரோ 19,500 தரோம். ஒன் ப்ளஸ் 9 ப்ரோ விலை கூட தான் பஸ்ஸு. 10 ப்ரோ, நம்ம 10 ப்ரோ 9 ப்ரோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி ரேட்டில் தான் வரும். காரணம் என்னென்னா உங்களுக்கு 9 ப்ரோ வந்து நல்லா இருந்துச்சு, 10 ப்ரோ வந்து சுமாராக தான் வந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 10 ப்ரோவோட 9 ப்ரோ தான் நல்லா சேல் ஆகிட்டு இருந்தது. என்னன்னா ஒரு மாடல் முடிஞ்சு ஒரு மாடல் வரனால உங்களுக்கு புதுசாக வர மாடல் தான் விரும்புவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர் லைட்டாக உடஞ்சிருக்கு.
அதனால தான் உங்களுக்கு வந்து 19,500 தரோம். 12 GB ரேமு. 12 16 ஆமாம் 12 GB ரேமு, 256 GB ஸ்டோரேஜு. பேக் டோர் மட்டும் உடஞ்சிருக்கு. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு சார்ஜர் ஃபுல் கிட்டோடு இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 19,500, அதாவது 19,500. எல்லாமே போட்டேன் பஸ், உங்களுக்கு எல்லாமே போட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேபு. இந்த டேபை வந்து போடணும். இன்னும் இடமே இல்லையேப்பா, இவ்வளோண்டு இடத்துல உட்காந்துட்டு. சாம்சங் S6 லைட், இது 15,500 சொல்லி கொடுத்துருக்காப்புல. இது வந்து நம்ம ரேட்லாம் வந்து நம்மளால் கணிக்க முடியல. எவ்வளோ பாருங்க புதுசு போட்டு பாரு. சாம்சங் கேலக்ஸி டேப் S6 லைட்டு 5Gலாம் இல்லை, 4G தான் இது. 4 GB ரேமு, 128. இது கூட ஒரு பேனா ஒன்று கொடுத்துருந்தோம். அந்த பெண்ணு வந்து 4,000 அந்த பெண்ணு தனியாக வாங்க போனால். இந்த இருக்கு பாருங்க. ஸோ இந்த பெண்ணு வந்து தனியாக வாங்க போனால் 4,000. ஸோ அதனால இதோட விலை வந்து 15,500 கொடுத்துருக்காப்புல. அவர் எப்பவுமே ஒரே மாதிரி தான் ரேட் சொல்லுவாப்புல. ஒரு ரேட் கொஞ்சம் கரெக்டாக சுகராக இருக்க மாதிரி கொடுப்பாப்புல. கம்மியாகவும் இருக்காது, கூடவும் இருக்காது. சரியா, அது மாதிரி உள்ள ஆள்கிட்ட வாங்கினது. சரி, நமக்கு என்ன விற்றா, நம்ம எல்லாம் முதலாக போட போகிறோம். நம்ம கொடுத்தா அவங்க சொல்கிற ரேட்டு விற்றா கொடுக்க போகிறோம். 28,000 இருக்குது. 28,000 இருக்குது பஸ். காட்டுதா? பாருங்க, 29,000 இருக்குது. ஸோ அதனால வந்து நான் என்ன சொல்கிறேன்னா 15,500ன்றது 15,000 கூட நம்ம முடிச்சிடலாம். உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், நம்ம பேசிக்கலாம். தம்பி தான், வேறு யாரும் இல்லை. இந்த நைட்டுக்குள்ளே ஒருத்தர் வரேன்றார். இந்த டேப், இந்த மேக்புக் ப்ரோ வாங்குறதுக்கு ஒருத்தர் வரேன்ருக்கார். ஸோ டேபு, இந்த இது இந்த மேக்புக் லேப்டாப் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஜென்யூனான லேப்டாப் இது. இதுக்கு பாஸ்வேர்டு என்னப்பா? பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கப்பா. அந்த கோதண்டா தான் எனக்கு. எப்பா, நான் பேப்பரை வச்சுட்டு இருக்கேன். இதில் பேப்பர் இருக்கா பாரு. இந்த பேப்பரில் அவன் எங்கே எழுதுனான்? அவன் எழுதிட்டு போனான்ப்பா. அவன் எப்போவுமே நீ கொஞ்சம் உஷாராக இருப்பா. பாஸ்வேர்டு மற்ற விவகாரம்லாம் நீ தான் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் நானே தலையில் போட்டுட்டு அலைய முடியுமா? மேக்புக் ப்ரோ, இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இந்த பையன் சொல்லுவான். இது என்னன்னா உங்களுக்கு வந்து ஜிபி வந்து எவ்வளோப்பா? 16 GB ரேமில் சேர்த்து போன போட்டு கேளு அவங்ககிட்ட. 16 GB ரேம். வீடியோ பாருங்கள் பாஸ், எனக்கு மறந்துடுச்சு. 16 GB ரேமு, 128 GB SSD, 2013 மாடலு, பெரிய சைஸு பார்த்தீங்கன்னா பெருசு. சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணி வச்சுருக்கான். லேட்டஸ்ட் இப்போ லாஸ்ட்டாக என்ன வந்துச்சோ அந்த அப்டேட் இருக்குது ஆப்பிளோட இதில். மேக்புக் ப்ரோன்றது பெரிய ப்ரோனாலே உங்களுக்கு தெரியும், அது வேறு லெவல் இது. ஸோ இதுக்கு ஒரிஜினல் சார்ஜரும் கொடுத்துருக்காப்புல. ஐடியா இருக்கா பாருங்கள். இதோட விலை வந்து 21,500. இப்போ ஒருத்தர் நைட்டு 11 மணி ஆனாலும் நான் வரேன்னு சொன்னார். நான் வீடு போகிறதுக்கு எப்படி 12 மணி ஆயிரும் கடை மூடுறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டாருன்னா ஓகே, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2T. Nord 2T வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,200 தரேன். ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி போட்டிருக்கோம் 8/128. மொபைல் இங்கே வச்சுருக்கான் பாருங்கள். மொபைல் வந்து இங்கனக்குள்ளே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த இடத்துல ஒரு கிராச்சஸ் இருக்குது. அதனால தான் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 11,200 தரோம். 11,000 தரோம், வேண்டாம் வாங்கிக்கோங்க. 11,000, 11,000 தரோம். பாக்ஸு மொபைல் தான், அதுக்குள்ளே சார்ஜர்லாம் இல்லை. சரியா, பாக்ஸு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா டிஸ்பிளே ஒரிஜினல் டிஸ்பிளே, காம்போ எதுவும் மாற்றலை. லைட்டாக கண்ணாடியில் இந்த இடத்துல ஒரு கிராச்சஸ் இருக்குது. கிராக்கு கிடையாது, கிராச்சஸ்ஸு. சரியா, ஜிபி 8/128. ஸோ இது ஐடியா இருக்கா பாருங்கள், இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 13 வந்து 128 GB. ஆக்சுவலாக இந்த ஃபோனை வந்து நம்ம எவ்வளோ போட்டிருந்தோம்னா 31,000 போட்டிருந்தோம். மொபைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் வச்சுருக்கோம் பாருங்கள். ஐஃபோன் 13 இது 128 GB. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூவுமே இல்லை. இதோட விலை இப்போ வந்து நான் வந்து 29,000 ஸ்டிக்கர் விட்டு தம்பி 29,000. அதாவது
29,000 ரூபாய்க்கு தரேன். 29,000 ரூபாய்க்கு தரேன். 2,000 ரூபா குறைச்சிருக்கேன் பாஸ். இது இன்னைக்கு ஒன்று போட்டோம்லடா கிரீன் கலரு, அது வந்து கிளாஸ் புரோக்கனு. அது ஒருத்தர் வாங்கிட்டாப்ல. சரியா, அது ஒரு தம்பி ஒருத்தர் ஃபோன் பண்ணி வாங்கிட்டாப்ல. அதனால அதை விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29,000 ரூபா, 29,000 தரேன். இது மோட்டோ G72 வந்து நேற்றே நம்ம போட்டிருந்தோம். எவ்வளோ போட்டிருந்தோம்? பாக்ஸு சார்ஜரோட 6,500 ரூபா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பாளி, கஷ்டப்படுறவங்க, வேர்வை சிந்துறவங்க, இந்த கூலி தொழிலாளியாக வேலை பார்க்குறவங்க, கார்பெண்டரு, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இந்த மொபைல் வந்து பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேமு, 128 பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6,500 ரூபா. ஸோ அப்படி இருக்க யோசிக்காமல் வாங்கிக்கோங்க. ஒரிஜினல் மொபைலு இதெல்லாம் வந்து நம்ம தேடி போய் கிடைக்காது பஸ். நிறைய வாட்டி நான் எல்லா மொபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் விற்கிற ரேட்டுக்கு திரும்ப என்னால் வாங்க முடியாது. எனக்கு அதனால தான் என்னால் ஒரே போன உங்களுக்கு கண்டினியூவாக கொடுக்க முடியல. ஒன்று சில இது நான் வாங்குகிற விலையோட கூட கொடுத்து கூட போட்டு கூட விற்க வேண்டியதாக இருக்குது. சில நேரம் அதே அடிமாடு விலைக்கு வருது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஜெட் ஃப்ளிப்பு 4 என்ன மாடல்ப்பா இது? சாம்சங் ஜெட் ஃப்ளிப் 4 தானே இது? இன்னைக்கு இந்த வீடியோ போய் போட்டோம்ல 8,500 ரூபா. அது 4ன்னு போடல, நான் 3ன்னு போட்டு விட்டேன். ஆக்சுவலாக வந்து சாம்சங் ஜெட் ஃப்ளிப்பு 4 இது. இந்த மேலே உள்ள பாடியை கழட்டுவேன். மேலே உள்ள இந்த இது ஜெட் ஃப்ளிப் 4. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே எல்லோ ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ப்ராப்ளமே. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இது ஒரு கஸ்டமருக்கு வித்தாச்சு. அவர்கிட்டே விற்றுட்டு திரும்ப அவரே வந்து இப்போ வேறு ஃபோனு கொடுத்து ஒரு 500 ரூபா கம்மி பண்ணி வேறு ஃபோன் வாங்கிக்கிட்டாரு. அவர் வந்து எதுக்காக வாங்கினாருன்னா இதை போயிட்டு ஷோரூமில் கொடுத்து மாற்றிடலான்ற ஐடியாவில் வாங்கியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஷோரூம்காரன் இழிச்சவன் கிடையாது. அது கோடு விழுந்திருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஆயிருந்தாலும் சரி, போகிறதுக்கெலாம் மாற்றி கொடுக்க மாட்டான். பாக்ஸ் இருந்தால் கூட அவன் வந்து மாற்றி கொடுக்க மாட்டான். அவனுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது. அது மாதிரி இருந்துச்சுன்னா அவன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே மாற்றி கொடுப்பான். இப்போ இதை நம்ம டிஸ்பிளே மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி ஒரு மொபைல் டெட் மொபைலாக இருக்கணும். அதில் போர்டு ஃபால்ட் ஆகி டிஸ்பிளே நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஜெட் ஃப்ளிப்பு 4 5G மொபைலு. உங்களுக்கு 8,500 ரூபா போட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருவோம். 7,500 ரூபா தரேன். 1000 ரூபா குறைச்சிட்டேன். ஸோ டக்குன்னு காலை பண்ணுங்கள். நைட்டு 12 மணி இல்லை, ஒரு 2 மணி வரையும் நான் கால் எடுப்பேன். தைரியமாக கால் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். சாம்சங்கில் S23 அல்ட்ரா, சாம்சங் S23 அல்ட்ரா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டு வந்தார். ஸோ இது வந்து கஸ்டமர் கம்மி பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இதுக்கு மேலேயும் நம்ம கம்மியே பண்ண முடியாது. அவர்கிட்ட பேசியாச்சு. 44,500 ரூபாய்க்கு இந்த மொபைலை தராப்புல. இந்த மொபைலில் என்ன இஷ்யூனா, கண்ணாடி உடஞ்சிருக்கு. மேலே உள்ள கண்ணாடி, மேலே இருந்த டிஸ்பிளேயில் உள்ள கண்ணாடி தான் உடஞ்சிருக்கு. எங்கே உடஞ்சிருக்கு? இங்கே உடஞ்சிருக்கு. இங்கே உடஞ்சி எங்கே ஆகுது? இப்படி போகுது. அப்புறம் இன்னொரு ஐட்டம் எங்கே போகுது? இப்படி போகுது. இன்னொரு ஐட்டம் எங்கே போகுது? இப்படி போய் இப்படி போகுது. ஸோ இவ்வளோ தான். இதில் இந்த 3 கோடு, இந்த ஒரு ஹெட் பாயிண்ட்டு. ஸோ வீடியோவில் வந்து அவ்வளோ தெளிவாக தெரியாது. பார்த்தீங்களா? தெளிவாக தெரியாது. இந்த ஒரு கோடு தெரியும், நடுவில் உள்ள கோடு தெரியாது. அப்புறம் மேலே இப்படி போய் இப்படி போதில்ல, அந்த கோடும் தெரியாது. ஸோ இது வந்து 12,256 GB சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா. நம்ம இது நல்லா இருந்தால் 65,000 ரூபா ரேட்டு. நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோம் உங்களுக்கு? 44,500 ரூபா, அதாவது 44,500. இதில் ஏன் காசு வேறு இருக்குது. அதனால தான் நான் வந்து இவ்வளோ இதில் வந்து குறைச்சி போடுறேன். இன்றைக்கி ஒருத்தர் வந்தார், 42,000 ரூபா வரைக்கும் கேட்டார். நமக்கு கொடுக்க முடியாது சார்னு சொல்லி அனுப்பிட்டாச்சு. ஏன்னா இந்த சார்ஜர், ஒரு சார்ஜர் இருக்குது இதுக்கு, சாம்சங் சார்ஜர், அதுவே 2,000 ரூபா கிட்ட ஆகுது. இது கூகுள் பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா 6A 17,500 ரூபா. ஆக்சுவலாக இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மொபைல் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB ரேமு, 128. ஸோ விலை வந்து பார்த்தீங்கன்னா 17,500 ரூபா.
பேண்டம் வந்து பார்த்தீங்கன்னா வி ஃப்ளிப்பு 36,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் 16,000 16,000 இது வாட்ச் சீரீஸ் 6 OnePlus 7T இருக்கு பாருங்க 8,256 9,800 இதெல்லாம் வந்து நான் நிறைய காமிச்சிட்டேன். அதனால வந்து அடுத்தடுத்து காமிக்க டைம் இல்லைல்ல உங்களுக்கு. நானும் எவ்வளோ பேசுகிறது தான் நீங்களும் கேட்டுட்டு இருப்பீங்க. சாம்சங் S21 FE 16,000 2 போன் இருக்கு பாருங்க 2 போன் இருக்கு. இது ஒன்று இருக்கா, இங்கே ஒன்று இருக்கும், எங்கே பாரு 16,000 ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்கு ரெண்டுக்குமே பாக்ஸ் இருக்கு. 8,128 தான் 16,000. அதாவது 16னா 16,000 ருபீஸ். இதெல்லாம் வெறும் டப்பா. இந்த டேப் வந்து மேலே வச்சிருக்கோம். இந்த டேபோட விலை 14,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. சில பேர் கேட்குறாங்க, நான் உண்மையிலே வந்து சார் என்ன சார் அன்னைக்கு இதே டேபை கம்மியாக போட்டிங்கன்றாங்க. நான் வந்து சார் எனக்கே விலை தெரியாது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்கிறத வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். எல்லாமே 4 பேர்கிட்ட கேட்டுட்டு தான் வாங்குகிறோம். ஸோ நம்ம தம்பிங்க கிட்ட கேட்போம், இந்த விலைக்கு வாங்குப்பான்னா வாங்குவோம். வாங்கிட்டு 500 வச்சு போடுவோம். சில இது கம்மியாக இருக்கலாம், கூட இருக்கலாம். ஒவ்வொருத்தரோட நிலைப்பாடை பொறுத்தது, அவங்களுக்கு பண தேவையை பொறுத்தது. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக கொடுப்பாங்க. சில பேர் அவசரத்துக்கு கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காட்டாலும் நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு என்ன சார் 500 கிடைக்கணும், அவ்வளோதான். எங்களோட அந்த ஒரு மொபைல் விற்றா 500 கிடைக்கணும். அதுக்கு என்ன வழியோ அதை தான் நாங்கள் யோசிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐபேடில் வந்து 6th ஜென்ரேஷனு 128 GB இருக்கலாம். இதே 16 GB கூட நான் கம்மியாக போட்டிருக்கலாம். ஜிபி பார்க்கணும், ப்ராசஸிங் இருக்குது, பாக்ஸோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14,500 போட்டிருக்காப்புல. 128 GB டேப் கண்டிஷன் சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, ஒரு பொருள் வந்து கம்மியாக கொடுத்தோன்னா அதில் என்ன விஷயம் இருக்குன்றது நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா இப்போ போட்டு போகிறது நாளைக்கு நீங்கள் சொல்லி நான் யோசிச்சாதான் எனக்கே ஞாபகத்துக்கு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோன் XS. இது வந்து பார்த்தீங்கன்னா 8,000 தராப்புல. இதில் என்னென்னா ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுது, ட்ரூ டோன் ஒர்க் ஆகல. ஆனால் வந்து ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி எவ்வளோப்பா சொன்னோம்? 64 தானா? ஆமாம் 64. பேட்ரி வந்து அன்னோன் பாட்டு புதுசாக மாற்றிருக்காங்க. கேமரா தான் ஃபால்ட். இதுக்கல மெயினாக கேமரா தான் ஃபால்ட் இல்லை, பேக் ஆமாம் 1,500 செலவு பண்ணால் ரெடி ஆயிரும்னு அந்த பார்ட்டி சொல்கிறாப்புல. ஏன்னா பார்ட்டிங்க சொல்கிறதெல்லாம் நம்ம வச்சு கணிக்க முடியாது. ஏன்னா நானே வந்து ஒரு மெக்கானிக்கிட்ட போனால் மெக்கானிக்கு வந்து நம்ம கொஞ்சம் உசுரோட போனால் மொத்த உசுரையே எடுத்துருவானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து S10 ப்ளஸ். இது சாம்சங் S10 ப்ளஸ்ஸு. இந்த மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ போட்டிருக்கு? 11,000. 8,128 எட்ஜ் மாடலு. ஸோ இதோட விலை வந்து 11,000. இது ரேட்டு கரெக்டு தான், ஆனால் 5G கிடையாது, 4G தான். இது ஒருத்தர் வாங்கியிருக்காரு, யாருன்னு தெரில. அவர் வந்தால் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு 3,800 எவ்வளோ போட்டேன், ஆனால் காசு வந்துட்ட மாதிரி தான் தெரியுது. ஆள் வந்தால் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஒருத்தர் வாங்கிட்டாரு, இதுவும் ஒருத்தர் காசு போட்டிருக்காரு. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா 7,500. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு, ஷோரூமில் கொடுத்து மாற்றிருக்காப்புல, விற்கலை. இது வந்து நம்ம வந்து டிஸ்பிளேயே போயிடுச்சு, எல்லோ கலரில் ஆயிடுச்சு. சார்ஜ் இல்லை. 10,000 9,000 தரோம். ஐடியா இருக்கா பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மைக்கு ப்ராப்ளம். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 22,000. இது வந்து பார்த்திங்கன்னா 7,000. இது வந்து 512 GB. இது சாம்சங்கில் வந்து S10 லைட். இது S10 லைட்டு 512 GB 8 GB ரேமு 512 GB கோடு இருக்குது டிஸ்பிளேல. விலை வந்து பார்த்திங்கன்னா 7,000 7,000 ருபீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus 10T தான். இது 12,256 GB
10T தானேப்பா இது? 10 ப்ரோவா? அப்படியா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 12 GB ரேமு, 256 GB ஸ்டோரேஜ் உள்ளது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற விலை உங்களுக்கு 21,500 25G மொபைல். லெமன் டீ கொடுறா, லெமன் டீ கொடு. இல்லை குடிச்சு. இது வந்து ரொம்ப நாளாக இருக்கு, ஒரு கஸ்டமர் இது திருப்பி கொடுத்துறது தான் நல்லது. 10,500 விற்க மாட்டேது. இது ஒரு கஸ்டமர் இது, இதுவும் விற்காது எனக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 14,000 தரேன். இது வந்து iPhone 11. இது பேக் டோர் உடஞ்சிருக்கு. 128GB. இது பேக் டோர் உடஞ்சிருக்கு. கொஞ்சம் இது கிராச்சஸ் இருக்கு. டிஸ்பிளேல டெம்பர் கிளாஸ் போடாமல் யூஸ் பண்ணுறதுனால வர பிரச்சனை இது. ஸோ அதனால இது வந்து 14,000. இது வந்து 64GB. இது iPhone 11 தான். இது கண்ணாடி உடஞ்சிருக்கு. இதில் கண்ணாடி உடஞ்சிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறோம் தெரியுமா? 11,000 கொடுக்குறோம். 64GB தான் இது. பேட்ரி ஹெல்த்லாம் வந்து 76 77 இருக்கு. ஸோ விலை வந்து 11,000. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்து வைக்கட்டும். லேப்டாப் ஒரு 2 3 இருக்கு. தம்பி நீ இதை எடுத்து வை. அதுக்குள்ளே நான் அந்த லேப்டாப்பை இது போட்டு இதை நீ சீக்கிரம் எடுத்து வை. இந்த கடைன்னு எடுத்து வச்சுட்டேன்னா அந்த லேப்டாப்பை காமிச்சிட்டு, வாட்சை காமிச்சிட்டு, இந்த மேலே உள்ள மேப்படி ஐட்டத்தை காமிச்சிட்டு அதோட நம்ம கிளம்பிடலாம். சீக்கிரம் வா, உள்ள வா. அதுக்குள்ளே ஒரு டீயை குடிச்சுக்கிறேன். இதை எடுத்து அங்கே வச்சிரு. பஜாரு எவ்வளோ பெரிய குட்டி குட்டி கடை. இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 1000 கடைங்க ஒரே மாதிரி ஜாமான். 1980 86 90 2000 கூட வந்து பார்த்தீங்கன்னா சிடி கடை வந்தப்போ தான் வந்து கடைங்கெல்லாம் வந்து ஒரே மாதிரி கடையாச்சு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ஒரு பொருள் இருக்குன்னா பக்கத்து கடையில் வேற பொருள் இருக்கும். இதே மாதிரி ஒரு கடை பொருள் வேணும்னா ஒரு 20 30 கடை தள்ளி போனால் கூட அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு ஜாமான் தான் வச்சுருப்பான். வெரைட்டிஸ் நிறையா இருக்கும். இப்போல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. செல்ஃபோனை விட்டால் அசசரிஸை விட்டால் செல்ஃபோனு, இப்படி தான் பர்மா பஜார் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா காலத்தின் கட்டாயம். வேறு எதுவும் தொழில் இல்லைல்ல உங்களுக்கு, எல்லாமே ஆன்லைன் ஆகிப்போச்சு. செல்ஃபோன் கூட ஆன்லைனில் தான் வச்சு விற்கிறான். ஒரு காலத்தில் வந்து செல்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனா ஃபோனுன்னு வந்து விற்றுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி கூட நாங்கள் தான் இறக்கி விற்றுட்டு இருந்தோம். நோக்கியா ஃபோனு, சோனி ஃபோனு, பேனாசோனிக் ஃபோனு, ஷார்ப்பு, சாம்சங்கு. அதுக்கு முன்னாடி கார்ட்லெஸ் ஃபோனு. அதுக்கு பேஜர் தான் பஜாருக்கு வரல. கார்ட்லெஸ் ஃபோன்லாம் வந்து நாங்கள் கார்ட்லெஸ் ஃபோனு, பாக்கெட் டிவி, விசிஆர், டெக்கு. ஸோ அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி கடையாக இருக்கும். கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா வாக்கிங் கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களுக்கே வெறுப்பாயிரும். என்னடா எல்லாத்துலேயும் ஒரே கடையாக ஒரே பொருளாக இருக்கே அப்படின்ட்டு போயிடுவாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்களாம் வியாபாரம் பண்ணுறோன்னா ஏதோ ஒரு ஆன்லைனை பயன்படுத்தி நம்ம யூடியூப் சேனலை வச்சுட்டு ஏதோ பேசி ஈஸி வியாபாரத்தை பார்த்துட்ருக்கோம். அதுக்காக வழியே இல்லைன்னு கிடையாது. இந்த வழி இல்லைன்னா இன்னொரு வழி. அந்த ஆசூஸ் லேப்டாப்பு ஒருத்தர் காசு போட்டார். அந்த பின்னாடி இருக்குல்ல அந்த லேப்டாப்பு, அது ஒருத்தர் காசு போட்டார். இது ஒருத்தர் வரேன்னு சொன்னார். பார்த்தியா இன்னும் வர காணோம். மழை பெய்யறனால நான் 11 மணி ஆனாலும் இருப்பேன்னு தான் சொன்னேன். ஆனால் கஸ்டமர் வரல. சரி ஓகே, இது இந்த 3 லேப்டாப்பை மட்டும் போட்டுட்டு கிளம்புவோம். இது கூட ஒருத்தர் காசு போட்டார். ஆனால் விலை குறைக்க சொல்கிறாரு. அவன் இன்னும் குறைக்கவே மாட்டேங்கிறாப்லையே. 10,000 ரூபா கம்மி இல்லைன்ட்டாப்ல. மீரா இல்லை, இது வந்து அந்த ஜல்சோபாவா கல்சோபாவா அவன் பேர். ஆமாம்.
இது இங்கே பாருப்பா, இதெல்லாம் போட்டாச்சு. இந்த 3 லேப்டாப் எடு. இந்த டிவி யாரும் வாங்கலப்பா, ஒரே ஒருத்தர் காசு போடுற 2 பேர் பேசினாங்க காசு போடுறேன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேனாசோனிக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேனாசோனிக்கான்றது டவுட்டு தான். ஏன்னா இது மாதிரி டிவிலாம் வந்து எக்கச்சக்கமாக ஆன்லைன்லேயே விற்கிது. 32 இன்ச்சஸ்ஸு. இதோட விலை 6000 ரூபா சொல்லி கொடுத்துட்டு போனார் அவர். ஆனால் ஸ்மார்ட் டிவி தான். ஆனால் அவர் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ண மாதிரியும் இருக்குது, புதுசுலாம் கிடையாது. பாக்ஸ் இருக்கு, செகண்ட்ஸ் தான். ஆனால் கண்டிஷன் சூப்பராக இருக்குது, கண்டிஷன்லாம் நல்லா இருக்குது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ரூபா சொன்னார். பார்சல் வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட பார்சலுக்கே வந்து 1000 ரூபா ஆகி போயிடும். அதுதான் ஒரு சங்கடம். இப்போ கூட 2 பேர் கேட்டாங்க, பார்சல் 1000 ரூபா ஆகுமே அப்படின்றதுனால யோசிச்சுட்டு வேணான்ட்டாங்க. ரெண்டாவது பார்சல் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக போடணும். இது மொபைலில் இதை போட்டு இந்த பாக்ஸில் போட்டு பபுள்ஸ் கவர் போட்டு இந்த ஓரம் ஃபுல் தர்மாக்கோல் வைக்கணும். அவனே தர்மாக்கோல் வைக்கிறவனே 250 ரூபா வாங்கிடுவான். பேக் பண்ணி கொடுக்குறவனே 250 ரூபா வாங்கிடுவான். பாக்ஸு எஸ்டி கொரியரில் போட்டோன்னா அவங்க ஒரு 750 ரூபா இல்லை 650 ரூபா போடுவாங்க. எவ்வளோ போடுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா லேப்டாப்க்கே சில நேரம் 400 ரூபா போடுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை எடுப்பா. இது என்னப்பா இது பாஸ்வேர்டு இப்போவா தெரிஞ்சு வச்சியா இல்லையா? உனக்கு தெரியலப்பா. ஸ்மால் லெட்டர் போடு, ஸ்மால் லெட்டரில் போடு. வீடியோ போடும்போது தான் தேவைப்படும். ஆன் பண்ணு. சார்ஜ் இல்லையா? சார்ஜர் எடுத்து போட. சார்ஜர்லாம் கொடுத்தாருப்பா. இது அந்த லேப்டாப் உள்ளது. இதுக்கு சார்ஜர்லாம் இருக்கு பாரு. ஒருத்தர் காசு போட்டு வச்சிருக்காரு, 10,000 ரூபா போட்டாரு. அவர் இப்போ கடைசியில் 8000 ரூபாய் கேட்குறாரு. அவர் வேற காணும் மங்குஸ்தானா. இல்லடா, இதே மாதிரி வெள்ளை கலர் சார்ஜரு, அதே மாதிரி வெள்ளை கலரா, அதான். அதில் போட்டு இந்த பக்கமா? அது இல்லை, இது இருக்கு. அப்படியே வை, அதுவாக ஒட்டிக்கும். அது இல்லை, அது பக்கத்தில். அவ்வளோதான். ஒரு ஆன் ஆகும். அது ஓரமாக இந்த பாஸ்வேர்டு ஆன் பண்ணு. ஆன்ல தான் இருக்கு. நீ என்னத்தை பார்த்த? அப்படியா? சரி. அப்போ பாஸ்வேர்டை போடு. இது ஸ்மால்னு சொல்லுவேன். இது ஸ்மால் தான். இந்த சிம்பிள் தான் இங்கே வருது. எப்படி ஸ்மாலில் போடுறது தெரியல. ஸ்மாலில் போட்டால் வந்துடும்ன்ற. ஸ்மால் லெட்டரில் எப்படி போடுறது தெரியலையே. ஃப்ரீயாக இருக்கையில அவங்ககிட்ட கேட்டு இதை இப்படியே எடுத்து போட்டால் வந்துடும். அப்படியா? இது மேக் புக்கை போட்டால் வந்துருமா? ஆனால் ஸ்மாலில் போடு. இந்த இதுதான் நினைக்கிறேன். ஷிஃப்ட் அமைக்க பாரு. இப்போ போடு. மேக் புக் போடு. என்னாச்சு உனக்கு தெரிலப்பா இது. சரி வை, நாளைக்கு ஆசிமிட்ட நல்லா பாஸ்வேர்ட்லாம் கேட்டு வை. தனி வீடியோ போட்டு விட்ருவோம். ஆனால் ரேட் வந்து அவர் 10 ரூபாய்க்கு கம்மி இறக்க மாட்டேங்கிறாரு. நாளைக்கு கடை இன்னைக்கு திறக்கல அவருக்கு. இந்த லேப்டாப் ஓனர் வந்து இன்னும் திறக்கல. திறந்தாருன்னா நாளைக்கு கடை திறக்காம விட்டார். இன்னைக்கு நேற்று நாங்கள் திறக்கல. நேற்று வந்து இந்த எடப்பாடி ஒரு கூட்டம் வச்சுருந்தாங்க தலைமை கழகத்தில். ஸோ அது போயிட்டு அப்படியே டைம் ஆயிடுச்சு. அப்புறம் பேங்க்கு போயிட்டு அப்படியே வர்றதுக்கே 4-5 மணி ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு வராமல் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. இதை காட்டு. இது எவ்வளோ சொன்னால் 26,000 ரூபாயா? இது 21. இதை காட்டு. இது டவுட்டு தான். இதை காட்டு. இது வித்துரும். அது
ஆமாம் ஆசூஸ் இது வாங்குவாங்க. இது கூட வாங்குவாங்க. ஆனால் ஓஎஸ் அவன் அது ஏதோ சொன்னானே ஓஎஸ் ஒய்ஃபை ஒர்க் ஆகலன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசூஸில் எவ்வளோப்பா 21,500 இது. இது வந்து பார்த்தீங்கன்னா i7 8th ஜென்ரேஷனு. நல்லா கொடுத்துட்டு போகிறேன் தானே. அந்த ஒல்லியத்தான் 21,500. 21,500. என்ன ஜிபி ரேம் காட்டு? இது உள்ள போ.